பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 62 1வது வசனம், தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமீன். நம்ம துதிச்சு ஆண்டவரை போற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறச்சே எப்படியா நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். தேவனையே நோக்கி நம்ம ஆத்மா அமர்ந்திருக்கணும். நம்முடைய ரட்சிப்பு அவரால் வரும்னு நம்பிக்கையோடு இருக்கணும். ஆமீன். இன்னைக்கு ரட்சிப்புனா என்னங்க? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நாச மோசத்திலிருந்து, அந்த துர்மார்க்க மரணத்திலிருந்து நம்மள மீட்டெடுத்து காப்பாத்தி வாழ வைத்து நித்திய லோகத்துக்கு கூட்டிட்டு போறது. சோ அந்த ஆத்மா நம்ம கர்த்தரையே நோக்கி காத்து இருக்கச்சே அந்த ஆத்மாக்கான ரட்சிப்பு எப்படி வருமா? அவரால் வரும், நம்பும். அப்போது பாருங்களேன், அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். அது நம்ம நம்பணும், அறிக்கையிடணும். அது மாதிரிதான் இன்னைக்கு உங்க ஆத்மா எதை நோக்கி காத்துட்டு இருக்கு? யாரை நோக்கி பாக்குது? எதற்காக வாஞ்சிக்குது? அப்போ மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறத போல நம்ம ஆத்மா கர்த்தரை நோக்கி அவரோட அன்புக்கும் அவர் பிரசன்னத்துக்கும் அவர் நம்மளோட பேசணும். நம்ம எப்படி துதிச்சு வர்ஷிப் பண்ணி ஆராதனை பண்ணி அவரை போற்றி மகிழணுமோ, அவர் பேசுற சத்தத்தை கேட்டு நம்ம மகிழணும். சோ அந்த அனுபவம் வேணும். வெறும் வர்ஷிப் பண்ணி நம்ம எழுந்து வந்துடக்கூடாது. அவர் சமூகத்துல அமைதலோடு உட்கார்ந்து இருக்கச்சே நான் நம்புகிறது அவரால் வரும் நம்பிக்கையோடு இருக்கச்சே நான் நம்புகிறது என்ன? அவர் நாம மகிமைப்பட, அவர் என்னை ரட்சிப்பார், என்னை மீட்டெடுப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை வழி நடத்துவார். அந்த ரட்சிப்பு நிச்சயமா அவராலே வரும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரோட ஆத்மாவும் உண்மையே நோக்கி காத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்ற நம்பிக்கை ஆண்டவரே இப்பொழுதும் தேவ ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவரே அவர்கள் ஆத்மா உண்மை நோக்கி பார்க்கட்டும். அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு மேல வரட்டும் தகப்பனே. ரட்சிப்பு கர்த்தருடையது அல்லவா? அவர்கள் குடும்பத்திலும் எங்கள் குடும்பங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கார்களோ ஆண்டவரே அவர்களோட ஆத்மால உண்மை நோக்கி உண்மை நோக்கி காத்திருந்து ஆண்டவரே உண்மை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உண்மை கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தருவீராக. உம்மை நோக்கி காத்திருக்க ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அந்த விசுவாசம் இன்னும் வர்த்திக்க செய்வீராக. அந்த நம்பிக்கை இன்னும் வளர செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.